ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி சுட்டுக்குடல் வறுவல் தான் பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. பாருங்கள், இது போல் சுட்டு கொழுப்பு ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கலாம். இது மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாங்க. இங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. வறுவல் நல்லெண்ணெயில் தாளித்தா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருத்து, கடுகு 1/2 ஸ்பூன் வெடிக்க விட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். பிஞ்ச் பெருங்காயம் அதோடு சேர்த்திக்கலாங்க. வேப்பிலை ஒரு கொத்து சேர்த்திக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாங்க. கழுவி சுத்தம் பண்ணி வச்ச சுட்டு கொழுப்பை இப்போ சேர்த்திக்கலாம். கட் பண்ணாமல் கொடுத்துருந்தாங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. அதோடவே ஈரல் 4 துண்டு சேர்த்திருக்கேன். இது எல்லாமே சீக்கிரமாக வெந்துடும். ஆட்டுக்கறி வேகிற டைம் ஆகாதுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலக்கி விட்டுக்கலாங்க. இது கூடவே நான் மட்டன் எடுத்திருந்ததுனால அதுக்கு தயார் பண்ணின மசாலாலேருந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு மசாலா எடுத்து இது கூட சேர்த்திக்கிறேங்க. தனியாக தான் வறுத்து அரைக்கணுன்னா இதுக்கு என்ன மசாலா போட்டு அரைக்கணுங்கிற டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க. மசாலா எதுவும் வறுத்து அரைக்காமல் மட்டன் மசாலாவும் கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்து கூட நம்ம இதை தாளித்தா நல்லா தான் இருக்கும். ஆனால் கிராமத்து ஸ்டைலில் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி குழம்பு மாதிரி கொதிக்க வச்சு வறுவல் செஞ்சு நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ அந்த மெத்தட் தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். பாருங்கள், ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டதுனால 1/2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்திருக்கேன். வறுவல் சாப்பிட்றதுனால வாயில் இருக்கிற புண்ணு, குடலில் வந்த புண்ணெல்லாம் குணமாகும். அதுக்காகத்தான் நம்ம தேங்காய் பால் நல்லெண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். ஆயிடுச்சு, கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாங்க. இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இது போல் நிறைய நான்வெஜ் ரெசிபி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த சுட்டுக்கொழுப்பு வறுவல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் முகில்தனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.